வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. 10ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நீங்கள் எந்த விதமான தொழில் செஞ்சாலும், இப்போ 10ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார். இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்லாது. ஏன்னா இங்கே வந்து பலம் இழந்த சந்திரனாகத்தான் இருக்கும். அப்போது நமக்கு பலம் இழந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அடிக்கடி வந்து பலனை கொடுக்கக்கூடியது, அதாவது பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து உணவு தான். நமக்கு பேட்டரியே வந்து உணவு தானே. காலையில் சாப்பிடல அப்படின்னா ஒரு நேரம் தாங்கலாம், மதியம் சாப்பிடல அப்படின்னா தாங்காது. ஒருத்தருக்கு ஒரு நேரம் சாப்பிடலைன்னா தாங்காது, ஒருத்தர் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடலைனாலும் தாங்கும். அப்போது அடிக்கடி சிரமத்தை கொடுக்கக்கூடியது, அடிக்கடி பலம் இழக்கக்கூடியது அப்படின்றது வந்து அடுத்த பலத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றது வந்து எந்த ஒரு பொருளுக்குமே வந்து அந்த ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது சந்திரனுக்கு மிக மிக ஒரு சாதுரியமான ஒரு விஷயம். இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது கடல் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய அத்துணை வியாபாரத்தையும் செய்யலாம். தண்ணி விற்கிறது, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் பாவத்தோட சந்திரன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருப்பார். 2ஆம் பாவாதிபதியாக இருந்து 10ஆம் பாவத்தில் 10ஆம் பாவாதிபதியோட அல்லது 10ஆம் பாவத்து அதிபதியினுடைய சாரத்தில் நிற்பார். அப்போ இங்கே சந்திரன் இருக்கும் பொழுது தண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க, தண்ணி வியாபாரம் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து 10ஆம் பாவத்தோடு சந்திரன் தொடர்பு கொண்டு இருப்பார். இப்போ 2ஆம் பாவத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது, இதை வந்து சந்திரன் பாட்டார். அது 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து நேராக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது 4ஆம் பாவத்துக்கு தான் வருவார். இப்போ இந்த 2ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்தார் அப்படின்னா இந்த தண்ணீர் விற்கிறது, பால், தயிர், மோர், இது சும்மா சாதாரணமாக ஒரு ஜூஸ் கடை வச்சாலுமே நல்ல பாப்புலர் ஆகிடுவாங்க, அசால்ட்டாக பாப்புலர் ஆகி வந்துடுவாங்க. அதே மாதிரி வந்து அழகு சாதன பொருட்கள் வைக்கிறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு தேர்ச்சியான தொழிலாக வரும். அதே மாதிரி அலங்கார பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நிரந்தரமான ஆடைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது தைத்து வைக்கப்பட்ட ஆடைன்றது சுக்கிரனாக வந்துடும். நிரந்தரமாக அதாவது வந்து தைக்காத ஆடைகள், ஜவுளி கடை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சந்திரன் 10ல் நின்றுதுன்னா அதாவது வந்து நீங்கள் சேல் டேக்ஸ் கட்டாத தொழில் எதுவாக இருந்தாலும், இப்போ எப்போவுமே சேல் டேக்ஸ் கட்டாது அப்படின்றது ஜவுளி வியாபாரம் தான். அதுக்கடுத்து வந்து உணவுப் பொருட்கள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக சேல் டேக்ஸ் வந்துட்டு ஜிஎஸ்டி, டிஎன்ஜிஎஸ்டியெல்லாம் வந்துடுது. ஆனாலும் அந்த உணவுப் பொருள்களில் வந்து வெந்த பொருள் அப்படின்றது, அதாவது வந்து துரிதமாக கொடுக்கக்கூடிய சாப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது, உடனுக்குடனே அவங்க வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது சந்திரன் 10ல் இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யலாம். மீன், நண்டு, கடல்வாழ் உயிர்கள், ஆற்றுப்படைகள் இருக்கக்கூடியது, குளத்துப்படைகள் இருக்கக்கூடியது. அப்போ அந்த மீன், அதாவது தண்ணீரில், அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியில் வாழக்கூடிய ஒரு அனைத்து பொருள்களையும் இவங்க விற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்துடும். அப்போ மீன் கடை வச்சுருக்கிறவங்க, அதேமாதிரி அந்த மீன் சார்ந்த கடல் பொருள்கள், அதாவது கடல்வாழ் உயிரினங்களை விற்கக்கூடிய